பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க போட்ட ட்வீட்டே நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சே. ஒன்றும் இல்லை, பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழி கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளோ, அறிஞர்கள் ரகுராம் ராஜன், ஜான் தீரேஸ், அரவிந்த் சுப்பிரமணியன், நாராயணன் போன்றவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க. மறுபுறம் அடித்தட்டு மக்கள்கிட்டையும் அவங்களோட தேவைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் நாடுகள்லேயும் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து அதை நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம். இதுக்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம்.